அது மனுஸ்மிருதி என்ன சொல்லுகிறதோ, நாரத ஸ்மிருதி என்ன சொல்லுகிறதோ அதுதான் எங்களுடைய தொழிலாளர் கொள்கை. இந்த பண்டைய நூல்களில் தான் தொழிலாளர்களுக்கு கண்ணியமான ஒரு வாழ்க்கை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று பகிரங்கமாகவே ஸ்ரம் சக்தி நிதி என்று சொல்லக்கூடிய தொழிலாளர் கொள்கை மூலமாக கடந்த அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அறிவிக்கை செய்திருக்கிறது. தெளிவாக சொல்லுகிறது, கூலி கொடுத்தோ கொடுக்காமலோ வேலை வாங்குவதற்கு, வேலை அளிப்பதற்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிறது. ஆக கூலி கொடுக்க மாட்டேன், ஆனால் வேலை செய்வது தொழிலாளியுடைய கடமை என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அரசாங்கம் வந்திருக்கிறது. பாவேந்தர் பாரதிதாசன் காண்பதெல்லாம் தொழிலாளி செய்தான் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய மோடி அரசாங்கம் தொழிலாளிகளுடைய பணி பாதுகாப்பு, ஊதிய பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு என்பதற்கான அடிப்படை உரிமைகள் அனைத்தையும் பறித்து விடுகிற நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. 1944 இருந்த நிலைமையை விட மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிற சூழலில்தான் பிப்ரவரி 12ஆம் தேதி இந்திய தொழிலாளி வர்க்கம், இந்திய விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், சமூக ஆர்வலர்கள், கலை இலக்கியவாதிகள், அறிவுஜீவிகள் உள்ளிட்ட சகல பகுதி மக்களும் ஒன்றிணைந்து கோடிக்கால் பூதம் என்று ஜீவா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல எழுந்து நின்று ஒரு எழுச்சிமிக்க வேலை நிறுத்தத்தை நடத்த இருக்கிறார்கள். பாவேந்தர் பாரதிதாசன் காண்பதெல்லாம் தொழிலாளி செய்தான் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய மோடி அரசாங்கம் தொழிலாளிகளுடைய பணி பாதுகாப்பு, ஊதிய பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு என்பதற்கான அடிப்படை உரிமைகள் அனைத்தையும் பறித்து விடுகிற நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இந்த அரசாங்கம், மோடி ஆட்சி 3 அது மைனாரிட்டி அரசாங்கமாக வந்ததற்கு பின்னாலும் கூட அந்த தாக்குதல் இன்னும் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கிற சூழலை இந்திய தொழிலாளி வர்க்கம் கண்டுகொண்டிருக்கிறது. 4 சட்ட தொகுப்புகளை கோவிட் தொற்று காலத்திலே நாடாளுமன்றத்திலே ஜனநாயக மரபுகளையெல்லாம் மீறி நிறைவேற்றினார்கள். அதை திரும்ப பெற வேண்டும் என்று இந்திய தொழிற்சங்கங்கள் அத்துணையும் ஒன்றாக இணைந்து இதுவரை 5 பொது வேலை நிறுத்தங்களை நடத்தி இருக்கின்றன. இன்னொரு புறத்தில் அத்தகைய போராட்டங்களின் விளைவாக வெவ்வேறு மாநில அரசாங்கங்கள் அந்த சட்டங்களை அமுலாக்குவதற்கு தயாராகாமல், அதற்கு விதிகள் உருவாக்காமல் இருந்து வந்த நிலையில் இப்போது கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி என்று இதை அமுலாக்கப் போவதாக இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாக அதனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஓரிரு தினங்களுக்கு முன்னால் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்கள் இந்தியாவில் இருக்கிற வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண் தொழிலாளிகள் குறைந்தபட்ச ஊதியம் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்ட வழக்கை தள்ளுபடி செய்கிற பொழுது நீண்ட நெடிய காலமாக உலகின் முதலாளிகளும் வலதுசாரி சக்திகளும் முன்வைத்து கொண்டிருக்கிற ஒரு காரணத்தை முன்வைத்திருக்கிற ஒரு அபாயகரமான சூழலையும் நாம் இப்போது பார்க்கிறோம். அவர் சொல்லுவதைப் போல தொழிற்சங்கங்கள் தொழில் வளர்ச்சிக்கு எந்த காலத்திலும் எங்கேயும் தடையாக இல்லை. இந்தியாவில் இந்திய அரசாங்கத்தினுடைய தரவுகளின்படியே கூட 2025ஆம் ஆண்டு மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான கேள்விக்கான பதிலில் 2,04,000க்கும் அதிகமான தனியார் நிறுவனங்கள் மூடப்பட்டிருப்பதாக அரசாங்கம் சொல்லுகிறது. இந்த 2,04,000 நிறுவனங்களில் ஒரு நிறுவனம் கூட தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக மூடப்பட்டதாக நாடாளுமன்றத்தினுடைய அறிக்கையை குறிப்பிடவில்லை. அதே போல இன்னொரு பக்கத்தில் இந்திய அரசாங்கமே நடத்தி கொண்டிருந்த தேசிய பஞ்சாலை கழகம் NTC என்று சொல்லக்கூடிய பஞ்சாலை நிறுவனங்கள் 23 பஞ்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் குறித்து ஒன்றிய அரசாங்கம் சொல்கிற பொழுது மாநிலங்களவையில் அது கோவிட் பெருந்தொற்று காரணமாக மூடப்பட்டது என்றுதான் சொல்லுகிறது. இன்னொரு இடத்தில் தொழிற்சங்க இயக்கம் குறிப்பாக இந்த உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் என்கிற இந்த கொள்கைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் ஒன்றிய ஆட்சியாளர்களாலும் வெவ்வேறு மாநில அரசாங்கங்களாலும் திட்டமிட்டு பலவீனப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிற நடவடிக்கையும் நாம் பார்க்கிறோம். உற்பத்தி துறையில் 1980களில்
30 விழுக்காடு என்று இருந்த தொழிற்சங்க பலம் இப்போது அதில் சரிபாதியாக சரிந்திருக்கிறது. 80 விழுக்காடுக்கும் அதிகமான ஒப்பந்த தொழிலாளர்களை, நிரந்தர தொழிலாளிகளை கொண்டிருக்கிற இந்த துறைகளில் 4 விழுக்காடு தொழிலாளிகள் தான் தொழிற்சங்கமாக அணிதிரண்டிருக்கிறார். 92 விழுக்காடுக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளிகள் தொழிற்சங்கமாக அணிதிரளவில்லை. ஆக தொழிற்சங்கங்கள் பலவீனப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகளிடமிருந்தே இவ்வாறான ஒரு கருத்து வருவது என்பது தொழிலாளிகளை இந்த அரசாங்கம் எவ்வளவு புறக்கணிக்கிறதோ அதற்கு நீதித்துறையும் துணையாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். இன்னொரு புறம் இதே இந்தியாவில் பொதுத்துறை அரசு நிறுவனங்களில் தொழிற்சங்கங்கள் பலமாக இருக்கின்றன என்பது உண்மைதான். அத்தகைய நிறுவனங்களில் கடந்த ஆண்டு மட்டும் 4.5 லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசாங்கத்திற்கு லாப பங்கீடாக வழங்கி இருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். உலகம் முழுமையிலும் எங்கே தொழிற்சங்க இயக்கம் பலமாக இருக்கிறதோ, எங்கே தொழிற்சங்க இயக்கம் பலமான போராட்டங்களை நடத்துகிறதோ அங்கேதான் தொழில் வளர்ச்சி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமாகவும் அனுபவமாகவும் உண்மையாகவும் இருக்கிற போது, தொழிற்சங்க இயக்கத்தின் மீது இத்தகைய ஒரு தாக்குதல் அரசாங்கமும் நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் ஒன்றாக இணைந்து நடத்துகிற ஒரு தாக்குதலை இப்போது உச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில்தான் இந்திய தொழிலாளி வர்க்கம் வருகிற பிப்ரவரி 12ஆம் தேதி நாடு தழுவிய ஒரு மிகப்பெரிய வேலை நிறுத்தத்திற்கு செல்லக்கூடிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஒன்றிய நிதியமைச்சர் நேற்றைக்கு நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் கூட அது முற்று முழுக்காக பிரதிபலிக்கிறது. 22 விழுக்காடு நிதி பாதுகாப்பு துறைக்கும் போக்குவரத்து துறைக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மருத்துவம், கல்வி போன்ற அடிப்படை தேவைகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி என்பது 6 விழுக்காடாக இருக்கிறது. ஆக இந்த 140 கோடி மக்களுடைய சமூக பாதுகாப்பு என்பது எவ்வளவு கேள்விக்குறி ஆக்கப்பட்டு இருக்கிறது என்பதை இந்த நிதியின் நிலை அறிக்கை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்துகிறது. அதிலும் இந்த பெரும்பகுதியான தொகை என்பது பிபிபி என்று சொல்லக்கூடிய தனியார் மயமாக்கல் அல்லது அரசு சேவையை தனியாரிடம் ஒப்படைத்தல், சாலை, ரயில்வே, விமான போக்குவரத்து, கடல் வளம், வளங்கள் எல்லாவற்றையும் ஒப்படைத்தல் என்கிற முறையில்தான் இந்த நிதிநிலை அறிக்கையும் வெளிப்படுகிறது. இதனுடைய முன்னோட்டமாக இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே நிதி அமைச்சகம் 17 லட்சம் கோடி ரூபாய்க்கு இத்தகைய சேவைகளை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப் போவதாக அறிவித்திருக்கிறது. இத்தகைய நிலைமைகளில் எல்லாம் பார்க்கிற போது எங்கேயும் தொழிலாளிக்கு வேலை உறுதி செய்வதற்கோ, வேலைக்கான ஊதியம் உறுதி செய்வதற்கோ, வேலைக்கான பாதுகாப்பு உறுதி செய்வதற்கோ எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. வெறும் ஜிடிபி வளர்ச்சி என்று சொல்லுகிற எண் கணக்கீட்டு அடிப்படையில் காட்டப்படுகிற ஒரு மாயையாக இருக்கிறது. நாட்டினுடைய செல்வம் மிக பெரும் அளவிற்கு செல்வந்தர்கள் கரங்களில் குவிந்து கொண்டிருக்கிறது. 60 விழுக்காடு, கிட்டத்தட்ட 60 விழுக்காடு செல்வம் செல்வந்தர்களிடத்திலே குவிந்து கொண்டிருக்கிறது. 50 விழுக்காடு மக்களுடைய செல்வம் என்பது 3 விழுக்காடு 4 விழுக்காடு என்று வீழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் ஏராளமான தாக்குதல்களை புதிதாக தொடுத்து கொண்டே இருக்கிறார். குறிப்பாக ஊதியம் பெறக்கூடிய தொழிலாளியுடைய ஊதியம் என்பதில் அடிப்படை ஊதியமும் அகவிலைப்படியும் ஒன்றாக இணைந்தது. ஆனால் இந்த அகவிலைப்படியை கணக்கெடுகிற முறையில் இப்போது ஒரு புதிய முறையை புகுத்தியிருக்கிறார்கள். அது உணவுப் பொருள் விலை கணக்கீடு எடுத்துக்கொண்ட அந்த தொகையை குறைத்து வீட்டு வாடகை உள்ளிட்ட வேறு பகுதியில் அதை அதிகரிப்பதன் விளைவாக தொழிலாளியினுடைய ஊதியம் இப்போது வாங்குவதையும் இன்னும் குறைப்பதற்குரிய திட்டமிட்ட சதி நடவடிக்கை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற நிலைமையில்தான் இந்த அரசாங்கம் பகிரங்கமாகவே தங்களுடைய கொள்கை எது என்று அறிவித்திருக்கிறது. அது மனுஸ்மிருதி என்ன சொல்லுகிறதோ, யாக்ஞவல்ய ஸ்மிருதி என்ன சொல்லுகிறதோ, நாரத ஸ்மிருதி என்ன சொல்லுகிறதோ அதுதான் எங்களுடைய தொழிலாளர் கொள்கை. அந்த பண்டைய நூல்களில் தான் தொழிலாளர்களுக்கு கண்ணியமான ஒரு வாழ்க்கை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று பகிரங்கமாகவே ஸ்ரம் சக்தி நிதி என்று சொல்லக்கூடிய தொழிலாளர் கொள்கை மூலமாக கடந்த அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அறிவிக்கை செய்திருக்கிறது. ஆக மனுநீதி என்ன சொல்லுகிறது, இந்த நீதியெல்லாம் என்ன சொல்லுகிறது என்று இந்த நாட்டினுடைய உழைக்கிற மக்களுக்கு நன்றாக தெரியும். அது தெளிவாக சொல்லுகிறது. கூலி கொடுத்தோ கொடுக்காமலோ
வேலை வாங்குவதற்கு, வேலை அளிப்பவருக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிறது. ஆக கூலி கொடுக்க மாட்டேன், ஆனால் வேலை செய்வது தொழிலாளியுடைய கடமை என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு இந்த அரசாங்கம் வந்து நிற்கிறது. ஆக இது இந்த நாட்டினுடைய விக்சித் பாரத் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். 2044 1944 இருந்த நிலைமையை விட மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிற சூழலில்தான் பிப்ரவரி 12ஆம் தேதி இந்திய தொழிலாளி வர்க்கம், இந்திய விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், சமூக ஆர்வலர்கள், கலை இலக்கியவாதிகள், அறிவுஜீவிகள் உள்ளிட்ட சகல பகுதி மக்களும் ஒன்றிணைந்து கோடிக்கால் பூதம் என்று ஜீவா அவர்கள் குறிப்பிட்டதை போல எழுந்து நின்று ஒரு எழுச்சிமிக்க வேலை நிறுத்தத்தை நடத்த இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே மறியல் போராட்டம் உள்ளிட்ட வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற இருக்கிறது. ஆக தேசபக்த போராட்டத்தில், உழைக்கிற மக்களுடைய உரிமை போராட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய உழைக்கும் மக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று இந்த வேளையில் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.